நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெட் கேர் கேமிங். இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் தான் உருவாக்க போகிறோம். அதனால் க்ரியேட்டிவ் மூடில் போன க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்டேட்டில். அதனால் இன்னொரு க்ரியேட்டிவ் வேர்ல்டு இதை லான்ச் பண்ணியிருக்கேன். சரி, கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்டில் தான் நாம் வந்து இது பண்ண போகிறோம். அது வேணால் சீக்ரெட் பேஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அங்கே பாருங்களேன், இது பார்க்க நம்ம சர்வைவல் வேர்ல்டில் இருக்க அந்த இது மாதிரியே இருக்கேன், கேவு. சரி, அதை விடுங்க. இன்றைக்கி நாம் வந்து இந்த சீக்ரெட் பேஸை வந்து எதுக்காக உருவாக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை மல்டிப்ளேயர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆடுறீங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த எல்லா லூட்டையும் அவங்க உங்கள் செஸ்ட்லேருந்து உருவிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதெல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்காக ஒரு இடம் உருவாக்கணும். சின்னதாக உருவாக்குனா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதாவது தான் நாம் வந்து பெரிய சீக்ரெட் பேஸே வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து பேஸ் மட்டும்தான் உருவாக்குறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த சைடு வந்து பரவாயில்ல, இந்த சைடு வந்து ரொம்ப காஞ்சு போயிருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த சைடு வந்து பரவாயில்ல, அந்த சைடு செம்ம இதாக இருக்குது, நல்லா அல்டிவேட்டடாக அந்த மாதிரி நல்லா ஜில்லு. பாருங்கள், அந்த கிராஸ் பிளாக்கோட கலர் வச்சு சொல்கிறேன், ஹைட்ரேட் ஆகிருக்கு. அந்த சைடு செம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்குது. இங்கே ரெண்டுமே இல்லாமல் பரவாயில்லாமல் கரெக்டாக இருக்குது. சரி, இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னது அப்படின்னா, ஸ்டிக்கி பிஸ்டன் வந்து தேவை. ஸ்டிக்கி பிஸ்டன் வந்து எடுத்துப்போம். ஓகே, ஸ்டிக்கி பிஸ்டனுக்கு அடுத்தது நாம் என்ன எடுக்கணும் அப்படின்னா, வேற என்ன, ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு. அந்த ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு வந்து எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொன்று தேவைப்படுது. அது என்னதுன்னா ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர். இதுதான், இதையும் நாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஃபைனலாக காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்து லிவரே எடுத்துக்கோங்க, அது ஆப்ரேட் பண்ண. அடுத்து ஒரு கிளாஸ் பிளாக்கும் ஒன்று எடுத்துக்கோங்க, ஏன்னா மறைக்கிறதுக்கு. நம்ம இப்போ ரெட் ஸ்டோனில் தான் பண்ண போகிறோம். அந்த ரெட் ஸ்டோன்லாம் ஹைடு பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஓகே, இந்த இடத்துல பண்ணலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே படிக்கட்டு மாதிரி ஃபஸ்ட்டு உருவாக்கிப்போம். எப்படி நம்ம பேஸு மைன் பண்ணுற இதுக்குள்ளே உருவாக்கணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும். அப்படியே இந்த இடத்துல இதுதான் உருவாக்கி வச்சுப்போம். எதுக்காகனா அப்படியே இது வழியாக தான் வந்து இது ஒரு இப்போ ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு டோர் செய்யப்போம், சீக்ரெட்டான பேஸ்மெண்ட் டோர். ஓகேவா? ஒரே நிமிஷம் இடத்துல. ஓகே, இப்போதைக்கு இது போதும். வந்து மேலே வந்து இந்த இடத்துல ரிப்பீட்டர்லாம் வைப்போமா? ஐயோ, ஒரு நிமிஷம், 1 2 தப்பாயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, அப்படி பண்ணக்கூடாதுங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷம், திருப்பி சரி பண்ணணும். இது வந்து தப்பாக பண்ணிட்டேன் நான். இன்னும் சரி வச்சா கூட சரிப்பட்டு வரலையே. இது சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். நல்ல இடமா தேர்ந்தெடுத்துக்கிட்டு 4 பிஸ்டன் வைங்க. ஸ்டிக்கி பிஸ்டன், சாதாரண பிஸ்டன் வச்சிடாதீங்க, அப்புறம் பேஸ்மெண்ட் ஊற்றிக்கும். ஸ்டிக்கி பிஸ்டன் வச்சாச்சு. இப்போது அந்த ஸ்டிக்கி பிஸ்டனில் அந்த ஸ்லைம்லால் இல்லைன்னா தரையில் கிராஸ் பிளாக் வைங்க. வேறு எந்த பிளாக் வைக்கக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் வேறு ஏதாவது அயன் பிளாக்கோ உட்டு பிளாக்கோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த மண்ணோட மண்ணை அப்படியே வைக்கணும். இந்த மண்ணில் என்ன இருக்குது? கிராஸ் பிளாக் தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு 4 பிஸ்டன் எப்படி இருக்கா? இங்கே ஒன்று, இதில் அப்படியே கிராஸ் பிளாக். ஒன்று ஒரு நிமிஷம். ஒரு கேப் பத்தாது. இப்போ 2 இது தள்ளலாம், அடிச்சு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்குமே. இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஒரு ரோலில் இருக்க பிஸ்டன் ஒரு சைடு பிளாக் அதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இது 2 டபுள் டோரு. இங்கே வந்து ரிப்பீட்டர் வச்சுக்கோங்க. பிஸ்டனுக்கு பின்னாடி ஒரு பிஸ்டனுக்கு பின்னாடியும் ரிப்பீட்டர் கம்பல்சரி வச்சே ஆகும். ஓகே, வச்சாச்சு. ஆடு போட்டோம். ஓகே, 1 2 இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஐயோ, வேணாம், இந்த செட்டிங்ஸ் வேண்டாம், ரீசெட் பண்ணுங்கள் ரிப்பீட்டர். ஓகே, இப்போ நாம் இதில் 1 பண்ணோம், இதில் 2 பண்ணணும், 3 வச்சுக்கோங்க. இதில் நான் ஒன்றுமே வைக்க தேவையில்ல, ஏன்னா 4 வச்சிங்கன்னா திருப்பி இப்படி தான் வரும். ஏன் இங்கே இந்த சைடில் அப்படியே காட்டுற பாருங்களேன். இங்கே வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறோம், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 2 இந்த இடத்துல 3 பண்ணாலும், இந்த இடத்துல என்ன தான் நீங்கள் 4 பண்ணாலும் திருப்பி இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கும். சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பண்ணாமலே விட்டுறலாம். ஓகேவா? மாதிரி. சரி, இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். இந்த டஸ்ட்டை வச்சு அப்படியே இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை வந்து வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா ரிப்பீட்டர் பிரச்சனை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரெட் ஸ்டோன் வந்து வராது. அந்த ரெட் ஸ்டோனை சரி பண்ணுறதுக்கு தான் ரெட் ஸ்டோன் ரிப்பீட்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏற்கனவே இதில் வச்சோன்னு நினைக்கிறேன், மேலே ரெட் ஸ்டோன் லேம்புக்கு வச்சோமா தெரில.
வச்சுருக்க மாட்டோம். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டரின் மெயினான வேலை வந்து லென்த்தை எக்ஸ்டெண்ட் செய்வது தான். ஓகேவா? இந்த இடத்துல நாம் வந்து லென்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒரு லிவரை வச்சா ஏன் இது ஆக்டிவேட் ஆகல? அதோ நினச்சேன் ரிப்பீட்டர் தப்பாக இருக்குது, அதனால் வேலை செய்யலை. நம்ம இப்படியே வச்சுட்டு வந்ததுனால தப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் டஸ்ட்டு போட்டாலும் அந்த இடத்த சாத்தாது. ஓகேவா? இந்த இடத்துல ரிப்பீட்டர் வச்சா கரெக்டாக டோர் சாத்திச்சா. இப்போ பாருங்கள், அழகாக இந்த ரெட் ஸ்டோன்லாம் பல்பு மாதிரி எரியுது இடத்துல. இப்போது இங்கே பார்த்தா ஆஃப் பண்ணுறோன்னா இந்த மாதிரி வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போது இந்த இடத்துல நாம் வந்து பள்ளம் நோண்டிக்கலாம். ஓகே, இப்போது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட் பேஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்படியே இதுலேருந்து அப்படியே பள்ளமாக நோண்டி இருக்கணும். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இருக்கா, இப்போ ஓப்பன் பண்ணால் கீழே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் ரூமே வந்துடும். ஐயோ, என்ன தருது? ஓ, பக் ஆயிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா ஒன்றும் கிடையாது. இந்த ரெட் ஸ்டோன் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். அதெல்லாம் ஸ்பீடாக இப்போ டைம் லேப்ஸில் கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றி கிராஸ் பிளாக் வச்சுக்கோங்க. எதுக்காகனா அப்போ தான் இது கண்ணுக்கு யாருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி கடக்குன்னு கிராஸ் பிளாக் வச்சாச்சு. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் லிவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அப்படியே இந்த இடம் அப்படியே அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு. இனிமேல் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒன்று தான். இதுக்கு வந்து ஃபினிஷிங் டச் கொடுக்கணும். இது அப்படியே பார்த்தா நல்லா தெரியுது. அதனால் நாம் எடுக்க போகிற 2 மெயினான பொருட்கள் சாப்ளிங், ஓக் சாப்ளிங் எடுத்துக்கோங்க. சாப்ளிங் எடுத்துகிட்டு போன் மீல் எடுத்துக்கோங்க. இந்த போன் மீல் எங்கே கிடைக்கும்னா, சாப்ளிங் ஈஸி, மரத்தை வெட்டினாலே கிடச்சிரும். போன் மீல் எலும்பு நடிச்சா எலும்பு கிடைக்கும், அதை கிராஃப்ட் பண்ணால் கிடைக்கும். இப்போ இந்த போன் மீலை வச்சு இந்த மரத்துக்கு சாப்பாடை போட்டோம்னா மரம் வளர்ந்துடும். சிம்பிள். இது பல பேருக்கு தெரியும், ஆனால் இப்போதைக்கு சும்மா சொல்லிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து குதிரையெல்லாம் வந்து நிற்கிது. சரி, இது நாம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, அந்த லிவர் அங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் இது சீக்ரெட் பேஸு. இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ, அங்கே டர்ட் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. சரி, இந்த இடம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம். வெயில் அடிச்சதும் காஞ்சி போயிடும். அப்படியே இந்த ஒரு இடம் மட்டும் பண்ணால் போதும், அது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடறாங்க. சுற்றி முற்றி ஃபுல்லாக கிராஸாக வச்சிடணும். அப்போ தான் வந்து யாரும் டவுட்டே வராது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஒரு லிவர் ஒன்று இருக்குதுன்னு. ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வேண்டாம், இங்கே ஒரு சாப்ளிங்கை வச்சு அப்படியே ஒரு மரத்தை நட்டுறோம். அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. எப்படா பக்கத்துலேயே வந்துருக்குன்னு உங்கள் புத்திசாலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யோசிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக பக்கத்தில் கட்டுறேன். நீங்கள் இது வந்து நல்லா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கட்டிக்கோங்க. ஓகே, குதிரை ஃபுல்லெல்லாம் சாப்பிட்டுருக்கு. நம்ம வைக்கிற எல்லாத்தையும் அதே தின்றும் போல். சரி, இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக பூவாக ரொப்பிடணும். பூ புல் அப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த இடம் மட்டும் ஏதோ ஒரு இதனால என்னமோ அணை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் குறிப்பிட்ட அந்த பேஸ்கிட்ட மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால தான் சுற்றி ஃபுல்லாக பண்ணிக்கிறோம். பேஸ் அந்த இதுலேயும் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுதான் ஒரு மாதிரி ஸ்கொயராக இருக்குது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ணி இதை வச்சு விட்டு அதை அப்படியே ஃபுல்லாக வளர்த்து விட்ற வேண்டியதான். இதுக்கு மேலே வளர்க்குறது முடியாது. ஓகே, இதே மாதிரி எல்லா ஏரியாவில்னா இந்த பேஸை சுற்றி முற்றி இதெல்லாம் பாருங்கள், இங்கேயும் பண்ணணும். அப்போ தான் யாருக்கும் டவுட் வராது. உங்கள் வேர்ல்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் சர்வர் போட்டு மல்டிப்ளேயர் ஆடுவீங்கல்ல, அப்போது தான் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் எத்தனை டைமண்ட் எதையும் ஆட்டையாக போடாமல் இருக்கிறதுக்கு அப்படியே என்ன பண்ணணுன்னா, உள்ளே போய்ட்டு 4 செஸ்ட் உருவாக்கி உள்ளே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உங்கள் டைமண்டு வேல்யூவான பல பொருட்களையும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஃபுல்லாக வந்து இது பண்ணோம். இந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டினா யாருக்கும் சந்தேகமே வராது. ஏரியாவே பயங்கரமாக இருக்கும். ஸோ பேய் வீடு மாதிரி நினச்சி ஓடியே போயிடுவானுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல லிவர், ஐயோ க்ரௌச் பண்ணிட்டு பண்ணால் வராதா? ஏன் வரமாட்டேங்குது? க்ரௌச் பண்ணால் வராதா? சரி, இப்போ என்ன பண்ண? போடா, ஒரே தலைவலியாக இருக்கு. வெறுப்பேற்றி போய் இந்த இலையை உடச்சி விட்ருவோம். ஓகே, இப்போ தான் உடச்சாச்சுல க்ரௌச் எடுத்துட்டு. ஓகே, லிவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நாம் பண்ண போகிறதா முக்கியமான பார்ட் என்னதுன்னா, திருப்பி இதை உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணணும்ல, அதுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல அதுக்காக தான் கவர் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த ரிப்பீட்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எடுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லிவரை வச்சு சுவிட்சை போட்டோன்னா சாத்தலை. வேணாம், இதே சாத்தலை. ஓ, ஓகே ஓகே, இந்த இடத்துல வைப்போம், சாத்திடும். ஆனால் இப்படியே சாத்தலை. ஓகே, ரிப்பீட்டரில் கனெக்ஷன் போகாது. ரிப்பீட்டருக்கு 2 இது தானே,
அப்படியே நம்ம சைடில் இருக்கிற ரெட்ஸன் லைனில் போட்டோம். என்ன ஆச்சு என்ன ஆச்சு இப்போ எரிக்கெல்லாம் சாத்துச்சு என்ன இருக்கும் என்ன பண்ணுறது சரி வேற வழியால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இல்லை வெயிட்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல மறுபடியும் அந்த இது ஓகே ஓகே இப்போ வந்து மேலே தான் வைக்கணும் மேலே வச்சு ஆன் பண்ணால் நாம வைக்கிற கிராஸ் பிளாக் நம்மளுக்கே தெரியல இது வந்து பிஸ்டனுங்க நாம இவ்வளோ நேரம் லிவர் வச்சுட்டு இருந்த ஒரு பிஸ்டன் அதனால தான் அந்த பிஸ்டனே அந்த லிவரை உடச்சி விடும்போது அந்த ரெட் ஸ்டோன் இதெல்லாம் டீஆக்டிவேட் ஆயிடுது ஓகே இந்த இடத்துல வச்சுருவோம் ஓப்போ அவ்வளோதான் முடிஞ்சு ஏரியா ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு டோர் ஃபுல்லாக சாதிச்சு இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா டார்ச் ஏன்னா இங்கே வெளிச்சமே இல்லை விளக்கேற்றுவோம் டார்ச் லைட் இல்லை வெறும் டார்ச்னு போட்டால் இந்த மாதிரி ஆதி காலத்து இதுதான் வரும் சரி இந்த இடத்துல பார்த்தா மாதிரி வச்சிடலாம் பாருங்க அந்த பூ அங்கே தான் இருக்குது ஓகே அந்த பூவை அள்ளிட்டு ஓகே இந்த இடத்துல ஓகே இப்போ வந்து நம்ம உள்ளே இருந்தும் இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் வெளியில இருந்தும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளே நம்ம பூட்டிட்டோம்னா வெளியில் என்ன தான் அமுக்குனாலும் வெளியில் ஒன்றும் பண்ண முடியாது வெளியில இருந்து பூட்டிட்டோம்னா உள்ளே என்ன தான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது இந்த இது வந்து யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம இது கவர் ஆயிரும் பிஸ்டன் வந்து மறைச்சிச்சா அவ்வளோதான் இது நீ யாருக்குமே தெரியாது ஓகேவா நீ வந்து ஈஸியாக ஜாலியாக வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நாம் இந்த இடத்துல கொஞ்சம் டீப்பாக போய் ஒரு ரூம் மாதிரி சின்னதாக உருவாக்கணும் சரி ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நாம் உள்ளே இருக்கும்போது யார் வேணாலும் வந்து இது பண்ணாலும் இந்த லிவரை கண்டுபிடிச்சாலும் ஒன்றுமே பண்ணாது சரி வேலைக்கு ஆகாது அவன் என்னதான் திருப்பினாலும் செய்யாது இப்போ இந்த இடத்துலேருந்து இதை ஆஃப் பண்ணிட்டு உள்ளே நாம் பேஸ்மெண்ட் மாதிரி இது பண்ணோம் அப்போ தான் அது சீக்ரெட் பேஸே ஆகும் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது இந்த என்னன்னா இந்த லிவர் சும்மா எங்கேயாவது போய் பட்டுக்கினே இருக்கு பட்டு அங்கேயே பிளேஸ் ஆகிடுது இது சரியே இல்லை ஓகே இந்த இடத்துல வந்து தேவையில்லாத இந்த லிவர்லாம் நிறையா இருக்குது அதில் தூக்கி போட்டுரும் இதையே உடச்சிட்டு ஓகே சாத்திடலாம் இப்போது அடியில் வந்து ஒரு ரூம் மாதிரி கொஞ்சம் நல்லா டீப்பாக போயிட்டு உருவாக்கியாச்சு சரி ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த ரூம்குள்ளே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி ஃபர்னிச்சர்லாம் வச்சு அதெல்லாம் வரும்ல அது வந்து ஷார்ட்ஸில் வரும் ஓகேவா பீச் பைக் ரேசிங் கேம் வந்து வீடியோ எடிட்டில் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் முடித்து ஒரே இதில் போட போகிறேன் அது வந்து ஒரே வீடியோவில் எல்லா காரியம் முடிச்சிடுறேன் அதில் இப்போ எதுவுமே காட்டியிருக்க மாட்டேன் கடன்னு எல்லா ஆர்ஸ் பவரையும் தட்டி தூக்கிடுவேன் ஓகேவா இதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்